நாம இறைவன்கிட்ட நமக்கு தேவையான எல்லாத்தையுமே வென்றோம். ஆனா நாம வேண்டியது கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு தெரியாது. நமக்குன்னு கிடைக்கணும் அப்படின்னா அது கண்டிப்பா கிடைக்கும். அப்படி கிடைச்ச பொருளை நாம எப்படி பயன்படுத்துறோம் என்பதை பொறுத்து தான் நம்முடைய வாழ்க்கை அமையும். இந்த கருத்தை மையமா வச்சு நாம ஒரு கதையை கேட்கலாமா? வாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அகிலா. இது கதை கேட்கும் நேரம். இந்த கதை பிடிச்சிருந்தா கண்டிப்பா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. ஒரு கிராமத்துல ஒரு விவசாய குடும்பம் வாழ்ந்துகிட்டு வந்தாங்க. சொந்தமா வீடு தோட்டம் இருந்தது. கிட்டத்தட்ட 3 வருஷமா சரியான மழை பெய்யாததால கிணத்துல தண்ணீர் இல்லாம போனது. அதனால தோட்டத்துல பயிர்களை விளைவிக்க வைக்க முடியல. வறட்சியான நிலைமை வந்தது. சாப்பாட்டிற்கே கஷ்டப்படும் சூழ்நிலையும் வந்தது. என்ன செய்யறதுன்னே விவசாயிக்கு புரியல. அவனும் மனைவியுமா ஒரு ஐடியா பண்றாங்க. நாம கிணத்தை இன்னும் கொஞ்சம் தோண்டி தூர்வாரலாம். அப்படின்னாலும் கொஞ்சம் தண்ணீர் கிடைக்குதா பாப்போம் அப்படின்னு கிணத்தை தூர்வாடுறாங்க. தோண்டுனா உள்ள ஒரு செம்பு பானை கிடைக்குது. அதை தூக்கிட்டு திறந்து பார்த்தா பானை முழுவதும் தங்க காசா இருந்தது. 2 பேருக்குமே ஆச்சரியம் தாங்கல. அன்னையிலிருந்து அவங்களோட வாழ்க்கையே வேற மாதிரி ஆயிருச்சு. ஒவ்வொரு தங்க காசா எடுத்து எடுத்து கடையில வித்து காசாக்கி தனக்கு வேண்கிற பொருள்களை எல்லாம் வாங்கினான். இந்த மாதிரி அவனுக்கு செலவு செய்ய காசு கிடைச்சுக்கிட்டு இருந்ததால அவனுக்கு வேலை செய்ய மனசே வரல. அதனால வேலையே செய்யாம கணவன் மனைவி 2 பேருமே சாப்பிட தூங்க சாப்பிட தூங்க அப்படின்னு இருந்தாங்க. அக்கம் பக்கத்துல இருப்பவங்க இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. என்னன்னா இவங்களுக்கு மட்டும் என்ன கொஞ்ச நாள்ல நல்லா சுகபோகமா வாழ்றாங்களே, என்னன்னு தெரியலையே அப்படின்னு பேசிக்கிறாங்க. பிறகு அவங்க கிட்ட ஒருவர் கேக்குறாரு, என்னப்பா நீ கொஞ்ச நாளா வேலையே செய்யல, ஆனா கை நிறைய காசு வச்சிருக்க, ஏதேனும் அதிர்ஷ்டம் கிடைச்சதா, புதையல் கிடைச்சதா அப்படின்னு கேட்டாரு. இதை கேட்ட விவசாயிக்கும் அவனது மனைவிக்கும் மனசுக்குள்ள பகீர்னானது. இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, இல்லையே, இப்போ கொஞ்சம் உடம்பு சரியில்லை, இதனால் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச பணத்தை எடுத்து செலவழிக்கிறேன், எதுவும் எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. வீட்டுக்குள்ள வந்து மனைவி கிட்ட அந்த புதையல் பானையை யாருக்கும் தெரியாம ஒளிச்சு வை, யாராவது பார்த்தா பெரிய பிரச்சனையாயிரும் அப்படின்னு சொல்ல மனைவி ஒளிச்சு வச்சிடுறா. அன்னையில இருந்து அந்த விவசாயிக்கு தூக்கமே வரல. பானையை யாராவது திருடிக்கிட்டு போயிருவாங்களோ அப்படின்னு நினைச்சு நினைச்சே தூக்கம் வரல. தினமும் அவனால தூங்கவே முடியல. ஒரு நாள் தன்னோட மனைவி கிட்ட, இந்த வீடு நமக்கு பாதுகாப்பு இல்லை, அதனால நாம பட்டணத்துக்கு போய் ஒரு பெரிய வீடு கட்டி அங்க போயிருவோம் அப்படின்னு சொன்னான். பட்டணத்துக்கும் போயிட்டான். பெரிய வீடும் கட்டி அதுலயும் குடி போயிட்டான். நல்லா வேலைக்கு ஆள்களை போட்டாலும் அவனால தூங்க முடியல. ஒவ்வொரு நாளும் சரியா தூங்காம இருந்ததால அவன் ஒரு மனநோயாளி ஆகிட்டான். மனைவிக்குத்தான் கஷ்டமாக இருந்தது. என்ன செய்யறதுனே தெரியல. பக்கத்துல ஒரு கோவிலுக்கு போனான். அங்க ஒரு சாமியார் இருந்தாரு. அவர்கிட்ட நடந்ததையெல்லாம் சொல்ல அவர், உங்களுக்கு ஒரு புதையல் கிடைச்சு அதன் மூலமா இன்னும் நல்லா முன்னேறி மற்ற ஏழை எளிய மக்களுக்கு நீங்க உதவணும்னு இறைவன் புதையலை கொடுத்திருக்காரு. ஆனா நீங்க என்ன செஞ்சீங்க? அத்தனை நாள் வேலை செஞ்சதையும் மறந்து போய் சோம்பேறி ஆயிக்கிட்டீங்க. பணத்தை எடுத்து எடுத்து நீங்களாகவே செலவு செஞ்சிருக்கீங்க, யாருக்குமே கொடுக்கல. இவ்வளவு பணம் நம்ம கிட்ட இருக்கு, யாராவது அதை திருடிட்டு போயிருவாங்களோ அப்படின்னு நினைச்சு நினைச்சு சரியா தூங்காம இருந்து இப்போ அவன் மனநோயாளியா ஆகிட்டான். இன்னும் ஒன்றும் கெட்டு போகல. இப்போ இருக்கும் பணத்துல ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யுங்க. உங்க ஊருக்கு போய் உங்க நிலத்துல எப்பவும் போல வேலை செய்யுங்க, விவசாயம் பாருங்க, எல்லாம் சரியாயிரும், உங்க கணவர் நல்லாயிருவாரு அப்படின்னு சொன்னாரு. இதை கேட்டதும் விவசாயியின் மனைவி நிறைய நபர்களுக்கு தர்மம் பண்ணினாள். பிறகு அவங்க கிணத்துல தண்ணீர் இல்லாம இருந்ததால அதுல போர் போட்டு தண்ணீர் வர வச்சு அவங்க நிலத்துல விவசாயம் செஞ்சு நல்லா எப்பவும் போல வேலை பார்க்க ஆரம்பிச்சுட்டான். அவனும் கொஞ்சம் கொஞ்சமா வேலை செய்ய செய்ய அவனுடைய மனநிலையும் மாறிடுச்சு. இந்த கதையிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நமக்கு நிறைய பணம் கிடைச்சிருச்சுன்னா நாமளே வச்சு அதை செலவழிக்காம ஒரு 4 ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யணும். அந்த பணத்தை வச்சு இன்னும் உழைச்சு பல மடங்கா பெருக்கணும். இப்படி இருந்தால் நாமும் நன்றாக இருக்கலாம், நம்ம கூட இருப்பவங்களும் நன்றாக இருக்கலாம்.
நான் சொல்லும் இந்த கருத்து யாருக்காவது ஏதாவது ஒரு மாற்றத்தை தரும் அப்படின்னு நம்புறேன். இனி ஒரு நல்ல கதையோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.